Afternoon, everyone. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அவர் வெபினார் சீரிஸ் 6. இந்த 6th வெபினார்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா cloud collaboration in Autodesk Fusion just in 30 minutes. Yes. So what are the benefits of cloud technologies inside Fusion 360 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட எப்படியெல்லாம் கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணலாம், ஸோ அதெல்லாமே வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜஸ்ட் இன் 30 minutes. ஸோ குயிக் இன்ட்ரோ. ஆல்ரெடி நம்மளோட வெபினார் 1 சீரீஸ்ல நீங்க ஆட்டோடெஸ்க் ஃபியூஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி அப்கமிங் வெபினார்ஸ்ல பார்ட் பை பார்ட்டா நம்ம வந்து ஃபியூஷன் 360 பற்றி இன்னும் டீப்பா நம்ம சொல்ல போறோம். ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுல் ஆஃப் கிளவுட் டெக்னாலஜிஸ் இன்சைட் ஃபியூஷன் 360. இந்த ஃபியூஷன்ல நம்ம வாட் இஸ் கிளவுட் கொலாபரேஷன் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஹவு இட் ஹெல்ப்ஸ். ஸோ நம்ம டீம் வந்து டீமோட எஃபிஷியன்ஸுக்கு எப்படி அது வந்து ஹெல்ப் பண்ணுது அந்த கிளவுட் டெக்னாலஜின்னு பார்க்க போறோம். அப்புறம் ஃபியூஷனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஸோ அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபைல்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணுது, ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், என்னோட டீம் ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ நான் கம்பெனியில் சிங்கிள் யூசர் வச்சு நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நாளைக்கு ஒரு டீம் நான் பில்ட் பண்ண போறேன், இன்னும் டெவலப் பண்ண போறேன். ஸோ எங்கள் டீம் மெம்பர்ஸ்ல இன்னும் ஒரு 5 மெம்பர்ஸ் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ நான் இன்டர்னலா என்னோட டிசைன்ஸை ஷேர் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு எவ்வளோ ஈஸியா இருக்கும். ஸோ அது மெயின்ஃபுல்லா நம்ம பார்க்கணும். பிகாஸ் இன்டர்னலா நம்ம ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மோரோவர் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான கேட் டெக்னாலஜிஸ் எல்லாமே உள்ள இன்பில்ட் ஆகிருக்கா, ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ அதெல்லாமே ஃபியூஷன் 360 எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூஷன் 360 பார்த்தீங்க அப்படின்னா கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ நமக்கு டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் கொலாபரேஷன் வந்து மோர் அண்ட் மோர் சிம்பிளா இருக்கும், ஈஸி டு யூஸா இருக்கும். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் கூட ஆர்எல்ஸ் வெளியே இருக்க ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நம்ம கம்பைன் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு இது இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம டீம் மெம்பர்ஸை எப்படி ஆட் பண்ணுறதுன்னு ஜஸ்ட் ஒரு ஷார்ட் உங்களுக்கு காட்டிட்டு, ஸோ இதை நான் உங்களுக்கு லைவாக இன்னைக்கு நான் ஜஸ்ட் ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்வைட் பண்ணிக்கலாம், டீம் மெம்பர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீம் மெம்பர் ஆட் பண்ண டீம் மெம்பருக்கு ரோல்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இவங்க வந்து மேனேஜர் ரோலா இல்லை ஆர் எடிட்டர் ரோலா, இந்த மாதிரி ரோல்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ டீம் மெம்பர்ஸ்க்கு ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கிளவுட் டெக்னாலஜின்னு காட்டி உங்களுக்கு ஃபியூஷன் 360ல உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே எனேபிளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்ல நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ஸ் எல்லாம் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது. ஸோ ஒரு 5 to 10 மெம்பர்ஸ் டீம் இருக்காங்க, டிசைன் டீம்ல இருக்காங்க அப்படின்னா அந்த அவங்கவுங்க போடுற இண்டிவிஜுவல் யூசர்ஸ் போடுற ஃபைல்ஸை எப்படி வந்து மேனேஜ் பண்றது. இப்போ யாரு எந்த டைம்ல எடிட் பண்ணியிருக்கா ஃபைல்ஸை, இல்லை யாரு இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண போறா, ஸோ அவங்க டீம் ரிலேட்டட் ஃபைல்ஸ், ஸோ அதெல்லாமே எப்படி மேனேஜ் பண்றது, ஸோ அதெல்லாமே பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்களே ஒரு ஷார்ட் அசம்பிளி ஆகட்டும், இப்போ அந்த அசம்பிளிக்கு தேவையான பிசிபிஸ் ஆர்எல்ஸ் இதுலேயே பார்த்தீங்கன்னா சிமுலேஷன்ஸ் இல்லை நீங்கள் கேம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இன்சைட் ஃபியூஷன் 360 இட் செல்ஃப் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஃபியூஷன் 360 ஹேஸ் அ இன்டகிரேட்டட் சாஃப்ட்வேர். ஸோ கேட் கேம் சிஐ இன்பில்ட்டா உள்ள இருக்கு. ஸோ இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபியூஷன் 360ல பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்க ஒர்க் பண்ற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஃபியூஷன் 360 இட் செல்ஃப். ஸோ ஒரு பிசிபி டிசைன் ஆகட்டும், ஆர்எல்ஸ் அதுக்கு தேவையான என்க்ளோஷர் ஆகட்டும், இல்லை அந்த என்க்ளோஷருக்கான சிமுலேஷன் ஆகட்டும், இல்லை காம்பனன்ட் வைஸ் அனாலிசிஸ் ஆகட்டும், இல்லை அந்த காம்பனண்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு கேம் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்சைட் ஃபியூஷன் 360 இட் செல்ஃப் யூ கேன் ஒர்க். ஸோ நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். பிகாஸ் நிறைய யூசர்ஸ் இருப்பீங்க, யார் எந்த ஃபைல்ஸை எந்த டைம்ல ஒர்க் பண்றா எல்லாமே தெரியணும். ஸோ அந்த டைம் அதை வந்து நீங்க மேனேஜ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்சைட் ஃபியூஷன் 360 இட் செல்ஃப் தேர் இஸ் கால்டு டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபைல்ஸை வந்து வெர்ஷன் பை வெர்ஷன் மேனேஜ் பண்ணிக்கலாம். வெர்ஷன் 9, வெர்ஷன் 10. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறபடி நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் மெயின் வெர்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல திஸ் இஸ் த வெர்ஷன் மைல்ஸ்டோன் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெர்ஷனை ஸோ இதெல்லாமே இன்சைட் ஃபியூஷன் 360 அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ எந்த டிசைன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணுமோ அந்த வெர்ஷன்ஸை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெர்ஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் ஃபியூஷன் 360 வரும். ஸோ இப்போ அந்த காம்பனண்ட்டுக்கான ட்ராயிங்ஸ், இந்த காம்பனண்ட் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு ஃபைல்ஸ் நீங்கள் எந்த அசம்பிளியில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, ஸோ இந்த காம்பனண்ட்கான ட்ராயிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸிலி மேனேஜபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே இன்சைட் ஃபியூஷன் 360. ஓகே,
இப்போ நான் வந்து இன்டர்னல் டீம் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்றதுக்கு வி ஹாவ் ரைட் ஃபியூஷன் 360 டீம் மெம்பர்ஸ் நான் ஆட் பண்ணிக்கலாம், அதெல்லாமே பண்ணலாம். இப்போ ஒரு எக்ஸ்டர்னல் வெண்டர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அவங்க கூட நான் எப்படி கொலாபரேட்டிவா ஒர்க் பண்ண முடியும் வித் ஃபியூஷன் 360. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா ஃபியூஷன் 360 ஹேஸ் டிசைன் கொலாபரேஷன். ஸோ இந்த டிசைன் கொலாபரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க உங்க டிசைன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ லைக் நம்ம கூகுள் டிரைவ்ல நம்ம ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ணி நம்ம ஷேர் பண்ற மாதிரி நம்ம ஷேர் பண்ணும்போதே நம்ம வந்து ஃபைல்ஸ்க்கான ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எனக்கு இந்த ஃபைல்ஸ் வந்து எடிட் பண்ணுமா இல்லை ஜஸ்ட் ஃபார் வியூவிங்கா அந்த மாதிரி. ஸோ லைக்வைஸ் உங்களோட ஃபியூஷன் ஃபைல்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஃபைல்ஸையும் பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி இன் டிரைவ், உங்களுக்கு ஒரு டிரைவ் கொடுத்துருப்பாங்க, அதில் தான் உங்களுக்கு ஸ்டோரேஜே இருக்கும். ஸோ அந்த டிரைவ்ல இருக்கங்காட்டி நீங்கள் டைரக்டா உங்க ஃபியூஷன் ஃபைல்ஸை வந்து டைரக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னா லிங்காக கிரியேட் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வெண்டர்ஸ் யாருக்கு வேணுமோ நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அவங்க வந்து இஃப் எனி சேஞ்சஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லைக்வைஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். ஸோ இப்போ இந்த இங்க இருக்க பிசிபி டிசைன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், ஸோ அது எந்த ரிலேட்டட் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டேரக்டா நீங்க லிங்க் கிளிக் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணணுமா இல்ல அந்த பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ அப்படி நீங்க கொடுக்க போற ஃபைல் லிங்க் பாத்தீங்க அப்படின்னா நாட் அவங்க கிட்ட ஃபியூஷன் இருக்கணுங்கிற நெசசிட்டி இல்லை. பிகாஸ் அந்த லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிரைவ் லிங்க்ங்காட்டி அவங்க வந்து ஈவன் மொபைல் ஃபோன் இல்ல டேப் ப்ரௌசர்லயே வந்து குரோம் ப்ரௌசர் ஓகேங்களா. ஸோ அதுலயே வந்து அவங்கனால அதை ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அங்கேயே உங்களுக்கு வந்து கமெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கலாம். ஓகே, வாட் இஃப் என்னோட டீம் ஆர் எல்ஸ் என்னோட வெண்டார டீம் வெளியிருக்க டீம் வந்து என்ன நான் யூஸ் பண்ணியிருக்க காம்பனன்ட் வந்து இஃப் அதர் டெக்னாலஜி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியிருந்தா, எக்ஸாம்பிள் சாலிட் ஒர்க்ஸ், கிரியோ, ரோயி, ஸோ அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணியிருந்தா, ஸோ அது எப்படி நம்ம ஃபியூஷன் 360ல இன்னும் எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ பிகாஸ் ஃபியூஷன் 360 ஹேஸ் எனிகேட் டெக்னாலஜி. ஸோ இந்த எனிகேட் டெக்னாலஜியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா சாலிட் ஒர்க்ஸ் ஃபைல்ஸ், ப்ரோஇ ஃபைல்ஸ் இந்த மாதிரி மோர் நம்பர் ஆஃப் அதர் சாஃப்ட்வேர் ஃபைல்ஸ் வந்து நீங்க டைரக்டாவே யூஸ் பண்ண முடியும் உங்களால. ஸோ நீங்க அப்படி ஓப்பன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா வித்தவுட் டேட்டா லாசஸ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பார்ட் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் சாலிட் ஒர்க்ஸ் காம்பனன்ட், ஜஸ்ட் ஒரு ஸ்மால் சேஞ்சஸ் அங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இமீடியட்லி அந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ஃபியூஷன் 360லயும் அப்ளை ஆகும். ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்சைட் ஃபியூஷன் 360 இட்செல்ஃப். ஸோ நீங்க இதுலயே வந்து ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு லைவ் செஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ என்னோட ஃபியூஷன் 360ல எப்படி யூசர் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஓப்பன் பண்றது அதெல்லாமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இது வந்து என்னோட அக்கௌண்ட். ஸோ ஜஸ்ட் இங்கே டாப் ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ராபின்சன் சார்லி. ஸோ திஸ் இஸ் மை அக்கௌண்ட். ஸோ இந்த அக்கௌண்ட்ல வந்து ஐ எம் ஜஸ்ட் டூயிங் எ டிராயிங். ஸோ நான் ஒரு 200 by 200 ஒரு பிளேட் டிசைன் நான் ஒன்று மேக் பண்ணிக்கிறேன். இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்றேன். ஸோ திஸ் அப் டு 30 mm. ஸோ ஒரு டிசைன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் யூ சேவ் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எந்த டிரைவ்ல சேவ் பண்ணணுமோ அது கேட்கும். ஸோ அதுக்கு முன்னாடி டிரைவோட லொகேஷன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ திஸ் இஸ் மை டிரைவ். ஸோ இந்த டிரைவ்ல நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கிளவுட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து நான் கொலாபரேஷன் அப்படின்னு நான் ஒரு ப்ராஜெக்ட் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ஃபோல்டர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி தான் ஃபியூஷன்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த கொலாபரேஷனுக்குள்ள தான் எனக்கு இந்த பிளேட்டுங்கிற ஃபைலை வந்து நான் சேவ் பண்ண போறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் சேவ் கண்ட்ரோல் எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லொகேஷன் கொலாபரேஷன். ஸோ இது என்னோட பிளேட். ஐம் ஜஸ்ட் சேவ் மை டிசைன். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் டைம் என்னோட டிசைன் நான் சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த டிசைன்ல கொஞ்சம் சேஞ்சஸ் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து ஃபில்லட்ஸ் வேணும். ஸோ ஃபியூஷன் 360 ஹேஸ் ஷார்ட்கட்ஸ். ஸோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூல் வந்து நீங்க டைரக்டா போய் பிக் பண்ணணுங்கிறதுல ஷார்ட்கட்ஸ் வச்சு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஃபில்லட் டிசைன் பார்த்தீங்கன்னா 20. ஸோ நீங்க பண்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி இட் வில் கேப்சர் த ஃபீச்சர் ட்ரீ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சர் ஆகிட்டே இருக்கும்.
இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த டிசைன்ஸ், ஸோ நீங்கள் இங்கே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து 250 ஆட் பண்ணுறேன். ஸோ 250/200 பிளேட். ஸோ இந்த மாதிரி டைம்லைன்ஸ் இருக்கும். நீங்கள் அதில் வந்து உங்களோட டிசைன்ஸ் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்னோட டிசைனுக்கு வந்து நான் ஃபில்லட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சைஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அகைன் நம்ம இதை சேவ் பண்ணுவோம். ஸோ ஃபியூஷன் 360 பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கங்காட்டி உங்களோட ஃபைல் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஓவர் ரைட் ஆகாது. இட் வில் கிரியேட் அ நியூ வெர்ஷன். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெர்ஷன் டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுக்குறேன். ஸோ நான் இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா fillets added and size change to 250. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு டிசைன் வந்து ரிவைஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி என்னோட ஃபைல் நேமிங் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் V1 இருக்கு. ஸோ ஒன்ஸ் இது எனக்கு சேவ் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட நேம் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் ஆயிரும். ஸோ இதோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளேட் V2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு சேவ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் கிரியேட் another நியூ வெர்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா மேனேஜ்மெண்ட்ல இருக்கும். ஸோ உங்களோட டேட்டா ஃபைலில் கீழே பார்த்தீங்கன்னா வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த வெர்ஷன்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் அ ஃபியூஷன் டிசைன். ஸோ கரண்ட்லி ஓப்பன் பை. ஸோ இந்த டிசைன் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட ஐடியில். ஸோ அதனால அங்கே இது ஷோ ஆகுது. ஸோ லாஸ்ட் அப்டேட்டட் 18 செகண்ட்ஸ் ஆகும் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ பை யார் சேவ் பண்ண லாஸ்ட் அதன் டீடைல்ஸ் காட்டும். ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 minutes ஆகும் ஐட்டம் கிரியேட்டட் பை மீ. ஸோ என்னோட நேம் இருக்கும் யார் கிரியேட் பண்ணான்னு. 27 செகண்ட்ஸ் ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா fillets added and size change to 250 mm. ஸோ நான் என்ன ஹிண்ட் கொடுத்தனோ அது வந்து எனக்கு இங்கே கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஸோ பை மீ. ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு சிங்கிள் யூசரா நான் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ ஒரு டீம் மெம்பரா இருந்துச்சு அப்படின்னா ஸோ அவங்க எல்லாமே எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் இந்த ஃபியூஷன் 360 திஸ் சேம் டிசைனை எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், ஸோ அது நம்ம பார்க்கணும். ஸோ என்னோட டீம் லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் யாரும் இல்லை. ஸோ ஐம் கோயிங் டு ஆட் அ மெம்பர். ஸோ இந்த டீம் லிஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கொலீக் நான் ஆட் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு அங்கே நீங்க டீம் லிஸ்ட் ஆட் மெம்பர் கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபியூஷனோட டிரைவ்க்கான ஆக்சஸ் உங்களுக்கு ப்ரௌசர்ல கிடைச்சிடும். ஸோ அதில் நீங்க மெம்பர்ஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ் எல்லாமே நீங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னோட கொலீக்கோட ஐடி ஃபியூஷன் ஐடி நான் ஆட் பண்ண போறேன். ஸோ திஸ் இஸ் மை கொலீக் ஐடி. ஸோ ஒன்ஸ் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா அவரு அந்த டிசைனர் என்ன பெர்மிஷன் லெவல்னு நான் கொடுத்துக்கலாம். ஸோ வி ஹாவ் லாட்ஸ் ஆஃப் பெர்மிஷன் லெவல்ஸ் லைக் வியூவர், எடிட்டர், மேனேஜர், அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ வியூவர் மீன்ஸ் அவங்களுக்கான ரைட்ஸ் என்னென்ன இருக்கும்னு அங்கேயே ஒரு ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், ஃபோல்டர்ஸ், கமெண்ட்ஸ் அண்ட் பீப்புள் ஆக்சஸ் பண்ணலாம். ரீடர்னா வியூவர் பிளஸ் ஓப்பன் வித் டெஸ்க்டாப் டவுன்லோட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ரீடர் பிளஸ் எடிட், அப்லோட், ஃபைலை ரீநேம் பண்ணுறது, வேற லொக்கேஷன் மூவ் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது பண்ணலாம். மேனேஜர் பார்த்தீங்க அப்படின்னா எடிட்ஸ் பிளஸ் இப்போ இங்கே நம்ம கொடுக்குற ஆக்சஸ் எல்லாமே மேனேஜர்னாலையும் கொடுக்க முடியும். மேனேஜ் மெம்பர்ஸ் அண்ட் செட் ஆக்சஸ் லெவல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அட்மினிஸ்ட்ரேட்டர், மேனேஜர் பிளஸ் ஃபைலை வந்து எடிட்டர் ரிமூவ் பண்ணுறது ஜஸ்ட் எனக்கு அந்த ப்ராஜெக்ட்ல மட்டும்தான் ரிமூவ் ஆயிருக்கும். பட் பேக் எண்ட்ல வந்து எனக்கு ஃபைல்ஸ் இருக்கும். பட் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல்ஸ் வந்து டெலீட் ஃபார் எவரா பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் லெவல்ஸை வந்து நீங்க அந்த யூசர்ஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னோட கொலீக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் நான் ப்ரொவைட் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்னோட கொலீக்கு நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவருக்கு நான் இங்க ரைட்ஸ் கொடுத்தங்காட்டி என்ன ஆகும் அப்படின்னா அவரு வந்து என்னோட டிசைனை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அந்த பர்சன் வந்து என்னோட டிசைன், நான் இப்போ கொலாபரேஷன் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். அந்த கொலாபரேஷன் ப்ராஜெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபியூஷன் 360 சாரி பிளேட்னு ஒரு மாடல் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாடலை வந்து அவர்னாலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாத்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ்ல ஆல்ரெடி ஆடட்.
ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் லெவல்ஸ் அவருக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ். ஓகே. ஸோ இப்போ என்னோட ஃபியூஷனுக்கு வரேன். ஸோ ஆல்ரெடி என்னோட அக்கௌண்ட்ல இருக்கு இது ராபின்சன். ஸோ இந்த ஃபைலை நான் க்ளோஸ் பண்ணிட்டு ஃபியூஷன்ல இருந்து சைன் அவுட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னோட கொலீகோட அக்கௌண்ட்ல வந்து நான் லாகின் பண்ண போறேன். Sign in. So this is my account. I'm going to switch the user. So இது என்னோட கொலீகோட அக்கௌண்ட். ஸோ ஹரிஷ்யம். ஸோ இது வந்து என்னோட கொலீகோட அக்கௌண்ட். ஸோ இப்போ இந்த அக்கௌண்ட்ல போனாலும் ஐ ஹாவ் த சேம் டிசைன். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஹரிஷ்யம் அவரோட அக்கௌண்ட். ஸோ இங்கே என்னோட டீம் நான் கால் பண்றேன். நான் அவருக்கு ரைட்ஸ் கொடுத்தங்காட்டி என்னோட டீமோட ரைட்ஸ் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட் இவருக்கு ரைட்ஸ் ஆட் ஆயிருக்கு. ஸோ இதுக்குள்ள போனேன் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண அந்த பிளேட் ஒன்னுங்கிற ஃபைல்ஸ் இருக்கும். ஸோ இதுலேயே வெர்ஷன் 2 இருக்கு. ஸோ அங்கே நான் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறேன். ஸோ லாஸ்ட் அப்டேட்டட் 5 minutes ஆகும். யார் அப்டேட் பண்ணியிருக்கான்னு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 வெர்ஷன் கிரியேட்டட் பை மீ. ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் அவர் ஓப்பன் பண்ணி அவருக்கு நான் ஒரு ஒர்க் கொடுத்துட்றேன். ஸோ இஃப் மேபி எனக்கு அவர் என்னோட ஆஃபீஸ் இன்டர்னலாகவே இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நான் கன்வே பண்ணிடுவேன் எனக்கு இந்த மாதிரி இந்த பிளேட்ல சம் ஹோல்ஸ் வேணும் அப்படின்னு. ஸோ அந்த டிசைன்ஸ் அவரை ஜஸ்ட் போடுறாரு. ஜஸ்ட் எனக்கு இங்கேருந்து எனக்கு ஒரு 35, அகைன் இங்கேருந்து எனக்கு ஒரு 35. ஸோ இது வந்து எனக்கு ஒரு 18 mm ஹோல். ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து ஆல். ஸோ எனக்கு த்ரூ கட்டு. ஸோ இதை நான் ஒரு ரெக்டாங்குலர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். feature in the whole feature access வந்து ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஸோ ஹரிஷ் என்ன பண்றாரு இந்த மாதிரி ஹோல்ஸ் ஆட் பண்ணிட்டு ஜஸ்ட் அவரு சேவ் பண்றாரு. ஸோ அவரு சேவ் பண்ணும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோல்ஸ் ஆடட் அப்படின்னு போட்டுட்டு சேவ் பண்ணிடுவார். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு சேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எப்படின்னா எந்த டிசைனர் வேணா ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஹோல்ஸ் போட்டது பாத்தீங்க அப்படின்னா ஹரிஷ்ங்கிற என்னோட கொலீக். ஸோ பிளேட் V3 வெர்ஷன் கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ என்னோட V3 இங்க கிளிக் பண்ண அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 வெர்ஷன் வந்து நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 3rd வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா ஹோல்ஸ் ஆடட் வந்து பை ஹரிஷ். ஸோ இந்த மாதிரி எந்த யூசர் வந்து ஃபைல்ஸ் ஆட் பண்றாங்க ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. பிளஸ் இப்போ நான் இந்த பிளேட்கான டிராயிங் எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ நான் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளா ஒரு டிராயிங் மட்டும் நான் எடுத்துறேன். ஜஸ்ட் என்னோட ஷீட்ல மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டிராயிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா நாட் ஓன்லி டிராயிங். ஸோ இதில் நீங்கள் டிராயிங்ஸ் வைக்கலாம், இல்லை அசம்பிளிஸ்ல இந்த பிளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேக் எண்ட்ல அது கேப்சர் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபைல் வெர்ஷன்ஸ் அதெல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் ஒரு வியூஸ் மட்டும் வச்சுட்டு நான் இதை சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதை சேவ் பண்ணும்போது எனக்கு அந்த மாடல் நேம்லேயே சேவ் ஆகும் பிளேட் டிராயிங்னு. அந்த டிராயிங்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ள வந்துடும். எஸ். ஸோ இது இப்போ நீங்கள் இந்த பிளேட்டை வந்து நிறைய ப்ராஜெக்ட்ல நிறைய அசம்பிளிஸ்ல யூஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த டீடைல்ஸ் நீங்க இங்கே வந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இதோட டிராயிங் சப்போஸ் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்ல நிறைய ஃபைல்ஸ் இருக்கு, இந்த பர்டிகுலர் டிராயிங்கோட ஃபைல் எதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க இங்கே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாத்தீங்கன்னா யூசர்ஸ் யூஸ்ட் இன் சப்போஸ் இதை நீங்க வந்து வேற ஏதாச்சும் அசம்பிளில ரெஃபரன்ஸா நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா அதெல்லாமே காட்டும். டிராயிங்ஸ் கொடுத்தீங்கன்னா இதோட டிராயிங் எங்கே இங்கே காட்டிடும். நீங்க டைரக்டாவே அந்த டிராயிங் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சஸ் உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் உங்களுக்கு கிளவுட் டெக்னாலஜிங்காட்டி. ஓகே. ஸோ ஒன்ஸ் இது ஹரிஷ் வந்து இதில் ஆட் பண்ணிட்டாரு. இப்போ வந்து நான் வந்து இன்டர்னலாக இல்லாமல் எங்கேயாச்சும் வெளியே அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருக்கும்போது ஹவு ஹரிஷ் வந்து என்கிட்ட கன்வே பண்ணுவார் இந்த டிசைன்ஸை. ஸோ உங்களுக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் குரூப் இமெயில் எல்லாம் நம்ம எப்படி ஷேர் பண்ணி கான்வர்சேஷன் பண்ணுவோமோ லைக்வைஸ் நம்ம ஃபியூஷன் 360க்குள்ளேயே கான்வர்சேஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ நான் ஹரிஷ் வந்து என்கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஹோல்ஸ் ஆடட் இஸ் திஸ் டிசைன் ஓகே அப்படின்னு என்கிட்ட கேட்கிறாரு.
ஸோ ஒன்ஸ் ஹரிஷ் எனக்கு கமெண்ட் பண்ணிட்டாரு. இஃப் நான் வந்து அவைலபிளா இல்ல, இன்டர்னலா ஆஃபீஸ்ல அவைலபிளா இல்ல அப்படின்னா, எனக்கு என்னோட இதுலயே பாத்தீங்க அப்படின்னா இந்த கொலாபரேஷன் ஃபைலுக்குள்ள என்னோட பிளேட்டை நான் ஆக்சஸ் பண்றேன். ஸோ திஸ் இஸ் மை ப்ராஜெக்ட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா என்னோட ஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ், இந்த பிளேட்டோட இதில் கமெண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் ஆடட் இஸ் திஸ் டிசைன் ஓகேன்னு எனக்கு கமெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து ரிப்ளை பண்ணலாம். ஸோ ரிப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் டிசைன் இஸ் ஃபைன், அண்ட் அலுமினியம் மெட்டீரியல் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஸோ ஜஸ்ட் போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பண்ற கமாண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூஷன்ல ஜஸ்ட் ஒன்ஸ் அவர் ரிஃப்ரெஷ் பண்ணாலே நான் பண்ணியிருக்க கமெண்ட்ஸ் அவருக்கு தெரியும். டிசைன் இஸ் ஃபைன், ஆட் த அலுமினியம் மெட்டீரியல். ஸோ இங்கேயே வந்து அவர் மெட்டீரியல் ஆட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ ஈஸிலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வே பண்ணிக்கலாம் உங்க டிசைன்ஸை. ஸோ ஜஸ்ட் அலுமினியம் மெட்டீரியல். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு அந்த வெயிட்டிங் டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு குறைஞ்சிரும். ஸோ உங்களுக்கு அப்ரூவ் வரக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும், அந்த நெசசிட்டி எல்லாமே இருக்காது. பிகாஸ் இன்டர்னலாகவே நீங்கள் வந்து எல்லாமே கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கங்காட்டி ஸோ உங்களுக்கு எஃபிஷியண்டாகவும் இருக்கும் உங்கள் பிஸ்னஸ்க்கு. ஒன்ஸ் நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஓகே. ஸோ இது இன்சைடு டிசைனர் இல்லை வித் டீம் ஹெட் அவங்களுக்கு எல்லாமே திஸ் இஸ் ஃபைன். ஓகே. இப்போ இதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் சைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், உங்களோட கஸ்டமர்ஸ், வெண்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்க உங்க டிசைன்ஸை வந்து ஜஸ்ட் ஷோ பண்ணணும், இல்ல அவங்க ஏதாச்சும் இதுல ஷேர் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாத்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ லிங்க். ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த பிளேட்லேயே பார்த்தீங்கன்னா ஷேர் லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த ஷேர் லிங்க் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் நீங்கள் லிங்க் மட்டும் வேணும்னு அதை எனேபிள் பண்ணிட்டா போதும், உங்களுக்கு ஒரு ஷேர் லிங்க் கிடைச்சிரும். ஸோ நீங்கள் ஷேர் லிங்க் கொடுக்கும்போதே ஐட்டம் டு பி டவுன்லோடுக்கு அலோவ் பண்ணலாமா வேண்டாமா அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் சொல்றீங்களோ அந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் இந்த லிங்க் வந்து ஓப்பன் பண்ணாலும் அந்த பாஸ்வேர்டு இருந்தால் மட்டும்தான் இந்த லிங்க்ல இருக்க ஃபைலை வந்து அவங்களால வியூ பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க் மட்டும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஸோ என்னோட ப்ரௌசர்லேயே ஒரு நியூ விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஐ பேஸ்ட் தட் லிங்க். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் நீங்கள் எந்த வெண்டருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ ஆர்எல்ஸ் உங்களோட கஸ்டமருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து ஈஸிலி அவங்க ப்ரௌசர்லேயே வந்து அந்த ஃபைலை வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஃபியூஷன் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் அவங்க வந்து ஜஸ்ட் ஃபேப்ரிகேட்டராக இருப்பாங்க, ஆர்எல்ஸ் உங்களோட வெண்டராக இருப்பாங்க. ஸோ அவங்க அவங்க ஜஸ்ட் ப்ரௌசர்லேயே ஆர்எல்ஸ் டேப் மொபைலில் அவங்களால வியூ பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் இது லிங்க் அப்டேட் ஆனோன்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் டெஸ்க்டாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் ஒன்ஸ் அப்டேட் ஆனோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. ஸோ நீங்கள் அதுலேயே வந்து வியூ பண்ணி எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த லிங்க்ல பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் லைக் ஐ ஆல்ரெடி ஷோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெஷர் எல்லாமே பண்ணலாம், காம்பனன்ட் மெஷர் பண்ணலாம், செக்ஷன் வியூ பார்க்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு அசம்பிளி ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கு, இல்லை ஒரு பிளேட் வித் மெனி ஹோல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க அதுலேயே வந்து செக்ஷன் வியூஸ் பார்க்கலாம். இல்லை இப்போ சம் ஆஃப் த ஐட்டம்ஸ் அங்கே வந்து நாட் கிளியரா இல்லை அப்படின்னா அதை நீங்க மார்க்அப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டா எடுத்து கூட நீங்க சென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எல்லாமே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கும். ஒன்லி அந்த ஐட்டம் மட்டும் டவுன்லோட் பண்றதுக்கு மட்டும் உங்களுக்கு ரைட்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ திஸ் இஸ் வாட் த கிளவுட் பவர்ஃபுல் ஆஃப் கிளவுட் டெக்னாலஜி இன் ஃபியூஷன் 360. ஐ திங்க் உங்க டீம் மெம்பர் கூட நீங்க ஒரு கொலாபரேட் பண்ணி ஈஸியா எஃபிஷியண்டா உங்க டிசைனை வந்து ஒர்க் பண்ணணும், ஆர் எல்ஸ் விஷுவல் எரர்ஸ் இல்லை வெயிட்டிங் எரர்ஸை நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து கிளவுட் டெக்னாலஜி யூஸ் பண்ணீங்கன்னா மோர் அண்ட் மோர் எஃபிஷியண்டா இருக்கும் உங்களுக்கு பவர்ஃபுல்லா. ஸோ ஐ திங்க் வித்தின் அ டைம் உங்களுக்கு வாட் இஸ் கிளவுட் டெக்னாலஜின்னு ஐ ஷோட். ஸோ இப்போ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸோ வி ஆர்
யூஎஸ் இன் கேட்சாஃப்ட். ஸோ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் அண்ட் திருப்பூரில் we are in business. So we are dealing with Autodesk Gold Partner. So for CAD CAM and CAE and also PDM. PDM தனியாகவும் உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா வி ஆர் இன்டு ஆன்சஸ். ஸோ ஒரு அனாலிசிஸ் சாஃப்ட்வேர்ல நாங்கள் இருக்கோம். அண்ட் ஆல்சோ விசி. ஸோ ஷீட் மெட்டலோட டை டிசைன் எல்லாம் மேக் பண்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விசி வச்சு அதோட பிளாங்கிங்ஸ் அதெல்லாமே எப்படின்னு பார்க்கலாம். ஸோ அண்ட் ஆல்சோ ஃபார் ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் பிளானிங் சாஃப்ட்வேர். ஸோ ப்ரோ மாடல். ஸோ திஸ் இஸ் AutoCAD எடிஷன் ஆஃப் ப்ரோ மாடல். ஸோ நீங்க உங்களோட ப்ரொடக்ஷன் பிளானிங், உங்களோட அசம்பிளி லைன் அதெல்லாமே நீங்க எப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்னு அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ AR/VR டெக்னாலஜி சிம்லேப். ஸோ இந்த இது இந்த சாஃப்ட்வேரும் வி ஆர் ஆத்தரைஸ்டு பார்ட்னர். அண்ட் ஆல்சோ கெடேஷியோ இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ப்ரிப்பரேஷன் சாஃப்ட்வேர் பார்த்தீங்க அப்படின்னா கெடேஷியோ. ஸோ உங்களோட டைரக்டா உங்களோட 3D மாடலில் டிசைனை வச்சு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ விஸ்வா ஐஆர்சென். ஸோ ஒரு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட், குவாலிட்டி பேஸ்டு இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ஸ் ஆர் பலூனிங் ட்ராயிங்ஸ், டைமென்ஷன் பலூனிங்ஸ் எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா வி ஹேவ் ஆல்சோ விஸ்வா ஐஆர்ஜென். ஸோ தீஸ் ஆர் அவர் சாஃப்ட்வேர்ஸ் வி ஆர் authorized. This is our place in Coimbatore. ஸோ இதுதான் எங்க காந்திபுரம் ஆஃபீஸ். ஸோ வி ஹாவ் ஆஃபீஸஸ் இன் காந்திபுரம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வி அண்டர்டேக்கிங் Autodesk ட்ரைனிங் ஆல்சோ. ஸோ அங்கேயே நாங்கள் காலேஜஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம் இன் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் ட்ரைனிங். ஸோ ஒரு சிஎன்சி மிஷின், டேபிள் டாப் சிஎன்சி மிஷின்ல எப்படி அவங்க ப்ராடக்டை ஆக்சஸ் பண்ணணும், எப்படி கிளாம்பிங் பண்ணணும், வாட் ஆர் ஆல் த கண்டிஷன்ஸ். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். ஸோ டிசைன் பேஸ்டு ட்ரைனிங்கும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வி ஆர் ஆல்சோ இன்டு இன்ஜினியரிங் சர்வீசஸ். ஸோ உங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு கேம் ரிலேட்டட் மில்லிங் டர்னிங் ப்ரோக்ராம்ஸ், ஸோ கோ டை மேக்கிங் டிசைன்ஸ், ஸோ அதெல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஆல்சோ 2D and 3D drawing conversions. ஸோ வி ஹேவ் ஆல்சோ பிளாட்டர்ஸ் இன் ஆஃபீஸ். ஸோ பிளாட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா A0 சைஸ் வரைக்கும் நீங்கள் பிளாட்டர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வி ஆர் ஆல்சோ ஆத்தரைஸ் டீலர் ஆஃப் எப்சான். ஸோ திஸ் இஸ் இன் காந்திபுரம் ஆஃபீஸில் இருக்க எங்களோட பிளாட்டர் ஏரியா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாஸ்ட் நம்பர் ஆஃப் பிளாட்டர்ஸ் இருக்கு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து பிரிண்டிங் எடுக்கலாம். ஸோ ஹவர்ஸ்க்கு வி டேக் மோர் தென் நிறைய பிரிண்டிங்ஸ் நாங்கள் எடுப்போம். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அவர் சம் ஆஃப் அவர் எஸ்டீம்டு கஸ்டமர்ஸ். ஸோ இன் கோயம்புத்தூர். ஸோ இவங்க எல்லாமே எங்களோட ஆத்தரைஸ் கஸ்டமர். ஸோ Autodesk சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நிறைய சொல்யூஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு இந்த வெபினார் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல்ல உங்களுக்கு டைரக்டா போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நீங்க அதில் பார்த்து அட்டன் பண்ணாத வெபினார்ஸ் ஆர் ஃபர்தர் வெபினார்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். யா, தேங்க்யூ. ஸோ ஃபைனலா ஒரு சின்ன போல் இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்டாப் ஷேரிங் மை ஸ்க்ரீன். எஸ், ஐ திங்க் உங்க ஸ்க்ரீன்ல இப்போ ஒரு போலுக்கான கொஸ்டின்ஸ் தெரியும். ஸோ அதை நீங்க ஆன்சர் பண்ணலாம். Just a few 1 minute or 2 minutes time. So we are going to end this session. Yeah, thank you. So I'm going to end this poll and share the results. So உங்களுக்கு உங்களோட ஸ்கிரீன்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். Yeah. So any queries? யாருக்காச்சும் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க இந்த டைம்ல ஜஸ்ட் I'm going to unmute you all.
ஆர் எல்ஸ் எனி குவரிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் சேட் பாக்ஸ்லையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நான் உங்களுக்கு மைக் அலோவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அன்மியூட் பண்ணிவிட்டு இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் யூ கேன் ஆஸ்க். So if you have any queries, you can also contact us. So I'll show you this details. So for any technical related queries about this software, you can contact me. So this is my number and also this is my mail ID. For any training and commercial related queries, you can contact our salesperson, Kishore. This is his number and his mail ID. Yeah, I hope this session is more interesting and you can get knowledge about the cloud technology in Fusion 360. This is our upcoming webinars on the below dates. June 12th, Wednesday 3 to 3:30. So toolpath editing in PowerMill. And also 14th June, Friday 3 to 3:30, mold design in Inventor. So this is our upcoming webinars. Make use of that. Yeah, thank you so much.